10th மேக்ஸில் 5th சாப்டரில் நம்ம ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம செம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ முதல்ல ஃபார்முலாஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபார்முலாஸ் தகுந்த மாதிரி எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப்பு, அதாவது எம்னா என்னென்னா ஸ்லோப், தமிழில் சாய்வு. இந்த எம்மு வந்து நம்ம கையில் என்ன கொடுக்குறானோ, முதல்ல வந்து ஃபார்முலாஸில் எல்லாமே நம்ம கையில் என்ன கொடுக்குறான், கிவன் டேட்டா என்ன கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபார்முலா முடிவு பண்ணணும். இப்போ தீட்டான்னு கொடுத்தா, அதாவது ஆங்கிள் கொடுத்துருந்தானா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தானா, தமிழில் சாய்வு கோணம் கொடுத்துருந்தானா எம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு கேட்டால் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இதே ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருந்தான், x1 y1 x2 y2 இப்படி கொடுத்துருந்து எம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு கேட்டால் y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. அதாவது தீட்டா கொடுத்துருந்தானா, அதாவது சாய்வு கோணம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தானா எம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா எம் ஈக்குவல் டேன் தீட்டா. அதே 2 பாயிண்ட் கொடுத்தானா எம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இதே ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இதிலிருந்து எம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா எம் ஈக்குவல் டு மைனஸ் இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது ஏ, அடுத்து ஒய் பக்கத்தில் இருக்கிறது, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்னது பி, அதாவது தமிழில் என்னது எக்ஸோட கேளு டிவைட் பை ஒய்யின் கேளு, முன்னாடி ஃபார்முலா மைனஸ். ஸோ அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எம்மு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. ஒன்று தீட்டா கொடுத்தா எம் ஈக்குவல் டேன் தீட்டா, 2 பாயிண்ட் கொடுத்தா எம் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருந்தா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தா எம்மு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது மைனஸ் ஏ டிவைட் பை பி. இப்போ அடுத்ததாக ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும், அதாவது சமன்பாடை கண்டுபிடிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். சமன்பாடு கொஷினில் வந்து சமன்பாடை காண்க அப்படின்னு கொடுப்பான். அப்போ சமன்பாடு காண்கிறதுல ஒரு 4-5 ஃபார்முலா இருக்குது. அதாவது நம்ம கையில் வந்து எம்மு கொடுத்துருக்கான், எம்மு ஒன்று கொடுத்துருக்கான், சி கொடுத்துருக்கான். சினா என்னது ஒய் இன்டர்செப்ட், சினா என்னது ஒய் இன்டர்செப்ட், அதாவது தமிழில் ஒய் வெட்டு துண்டு. இப்படி ரெண்டுமே எம்மும் சியும், அதாவது ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்ட் ஒய் வெட்டு துண்டு கொடுத்தானா ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க, சமன்பாடு கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு கேட்டால் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். இதே வந்து எம்மு கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் x1 y1 இப்படி கொடுத்து சமன்பாடை கண்டுபிடான்னு சொன்னான்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1, அவ்வளோதான். இல்லை 2 பாயிண்ட் கொடுத்துருப்பான் x1 y1 x2 y2 2 பாயிண்ட் கொடுத்து சமன்பாடை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா y மைனஸ் y1 டிவைட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஸோ 3 சமன்பாடுங்களா. இப்போ அதே மாதிரி இன்னொன்று 2 இன்டர்செப்ட் கொடுத்துருப்பான், எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட்னு கொடுத்துருப்பான். அது தமிழில் என்னது எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டு இப்படி கொடுத்துருந்து ஈக்குவேஷனை கண்டுபிடுறான்னு சொன்னால் ஃபார்முலா என்ன எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அதாவது இங்கே பாருங்கள் ஒய் இன்டர்செப்ட்னு ஒரே ஒரு இன்டர்செப்ட் கொடுத்து ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. 2 இன்டர்செப்ட் கொடுத்துருந்தானா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலானா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1, அவ்வளோதான் சம்மு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த சாப்டரில் செம்ம ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம்.